ஹரியானா ஜம்மு காஷ்மீர்ல வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல், இங்கே 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சி. ரெண்டிலுமே பாஜக ஒரு சாதகமான சூழல் இல்லை அப்படிங்கிறது. நீங்க கருத்து கணிப்புகள் எல்லாம் பல கருத்து கணிப்புகள் பொய்யாக்கப்பட்டு நீங்க பாராளுமன்ற தேர்தல் அப்போ கூட சொன்னாங்க. ஆனா 3வது முறையாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பிரதமராக வந்திருக்கிறார்கள். கருத்து கணிப்புகள் எல்லாம் பொடியாக்கி விட்டு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியானது மீண்டும் ஹரியானாவில் ஆட்சி அமைப்போம். உங்களுக்கு தெரியும், காஷ்மீரில் இன்றைக்கு நீங்கள் ஆர்டிக்கல் 370 எடுத்த பிறகு இன்றைக்கு அங்கே மக்கள் அங்கே சுதந்திரமாக நடமாறுகிறார்கள். மக்கள் சுதந்திரமாக வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அங்கு மக்கள் வந்து குறிப்பாக அங்கே வந்து வால்மீகி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலின மக்கள் முதல் முறையாக சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பகுதி மட்டும் எப்படி பிரித்து வைத்திருக்க முடியும்? அவர்கள்லாம் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அங்கு இன்றைக்கு தீவிரவாதம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் ஆதரவளித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று அங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனா சமீபத்தில் கடந்த 2 மாதங்கள்ல அதிக அளவிலான நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழக்கக்கூடிய அண்ணா இங்க பாருங்க, நாட்டு சம்பந்தமான விஷயம் பொறுப்போ கேள்வி கேளுங்க. எந்த அளவுக்கு நீங்க ஆர்டிகல் 370 எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, அது 370 எடுத்த பிறகு இன்றைக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடில் இருக்கிறது? ஒரு ஸ்டோன் கல்வீச்சாவது இருந்திருக்கேன். முன்னாடி கல்வீச்சு நீங்கள் போக முடியாத ஒருத்தர் கூட பையன் தொடங்கி அங்கே இருக்கிற ரோட்டில் வந்து கல்வீச்சுகள் பேசிட்டு இருப்போம். பொதுவாகவே நாட்டினுடைய செக்யூரிட்டி சம்மந்தமான கேள்விகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. நன்றி அண்ணா. இந்த 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் நடைமுறை சுற்றுப்பட்டிருக்காங்க. இனிமேல் வந்து சமாளிக்க முடியாத கூட்டங்கள் கூடுதலாக தவிர்க்கணும் அப்படிங்கிற வார்த்தை அக்கா சொல்லியிருக்கிறது உண்மையாலும் வரவேற்கத்தக்கது. என்னால் முடியாத விஷயத்த நீங்கள் ஏன் செய்கிறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முடியல, அதை வந்து ஏன் செய்கிறீங்கன்றது அக்கா தெளிவாக கேள்வி கேட்டிருக்காங்க.